Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம காளான் 65 எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சே நம்ம செஞ்சிடலாம். அதுவும் இல்லாமல் நான்வெஜ்க்கு ஈக்குவலான டேஸ்ட்னு பார்த்திங்கன்னா மஷ்ரூமில் எல்லா வெரைட்டிஸுமே செய்யலாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 200 கிராம் காளான் எடுத்திருக்கேன். அதை சுத்தமாக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க. காளானில் மேலெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கருப்பு கருப்பாக லைட்டாக ஒட்டியிருக்கோம். அதெல்லாமே நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் சிக்கனில் என்னென்ன ரெசிபீஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே மஷ்ரூம்லேயும் பண்ணலாங்க. அதுக்கு ஈக்குவலான டேஸ்ட்டு உங்களுக்கு ஃப்ளேவர் எல்லாமே மஷ்ரூமில் கிடைக்கும். நம்ம அப்கமிங் வீடியோஸில் ஒன்று எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துகிட்ட காளானை நறுக்கி எடுத்துருக்கோம். அந்த நறுக்கி எடுத்துருக்க காளானில் சோள மாவு சேர்க்குறோம். ஃபஸ்ட்டு நான் இப்போ சொல்கிற அளவு பார்த்திங்கன்னா 200 கிராம் காளானுக்கு 3 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவுங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். மேலே ஒரு கோட் உங்களுக்கு கிடைக்கணும். அந்த கோட்டிங் கிடைக்கிற அளவுக்கு நீங்கள் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு விழுது அது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. லெமன் வந்து ஒரு ஹாஃப் லெமன் சேர்க்கலாம், இல்லை கொஞ்சம் கம்மியாக கூட உங்களுக்கு விட்டுக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி விட்டுக்கலாம். விதைகளை நீக்கிட்டு அது ஜூஸ் மட்டும் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கணுங்க. நீங்கள் கலக்கி விடும்போது காளான் ரொம்ப சாஃப்டாக இருக்கனால உடஞ்சிரும், பார்த்து கலக்கிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மசாலா எல்லாமே ட்ரையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறமா நீங்கள் காளான் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் ட்ரையாக இருக்கனால லைட்டாக தண்ணி தெளிச்சு விடுறேன். இந்த 65 போட்டு எடுக்கும் போது அதோட பதம் பார்த்திங்கன்னா உள்ள காளான் மேலே லைட்டாக ஒரு மெல்லிசான ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிருக்கணும். அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து மாவு வந்து கோட்டிங் இருக்கணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். நம்ம பாருங்கள், தண்ணி தெளித்து பிசைஞ்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. காளான் 65 டேஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்காது. நம்ம சிக்கன் 65 சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் நான் சுத்தமான மரச்செக்கு கடலெண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அந்த எண்ணெய் சூடானதும் நம்ம மஷ்ரூம் கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஒன்றா போடணும். எல்லாம் ஒரே மாதிரி அள்ளி போட்டிங்க அப்படின்னா எல்லாம் ஒட்டிக்கும். அதனால் ஒன்றா போட்டிங்க அப்படின்னா நல்லா தனித்தனியாக வெந்து வந்துடும் உங்களுக்கு. கலர் பவுடர் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கலாங்க. அதுக்கு பதிலாக நம்ம